நாம் சாதாரணமாக ரோட்டில் நடந்து செல்லும்போது காகம் தலையில் அடித்து சென்றுவிடும். இதனை அபசகுணம் என்று பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் சிலர் காகம் தலையில் கொட்டி சென்றால் கிரக தோஷம் ஏற்பட்டு விட்டது என்று நினைத்து கொள்வார்கள். காகம் தலையில் தட்டி செல்வதற்கும் கிரக தோஷத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை. காகம் தலையில் உட்கார்ந்தால் அது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதற்காக நாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம் தலையில் காகம் தட்டி செல்வதற்கு 2 காரணங்கள் உள்ளது. 1, காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் நம் முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்திருந்தாலோ அதை காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் காகம் நம் தலையில் தட்டி செல்லும். 2வது, பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை உள்ளது. எனவே நமக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை பிற்காலத்தில் ஏற்பட உள்ளது என்றால் அப்பொழுது காகம் நம்மை கடந்து செல்லும் போது அது காகத்திற்கு தெரிந்திருந்தால் காகம் நம்மை எச்சரிக்கும் வகையில் நம் தலையில் தட்டி செல்லும். இவை 2 காரணங்களும் காகம் நம் தலையில் தட்டி செல்வதற்கான காரணமாகும். அதற்கான பரிகாரங்கள்: நம் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடலாம். கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபடலாம். காகத்திற்கு உணவு வைத்து வழிபடலாம். முன்னோர்களுக்கு அமாவாசை அன்று படையல் போட்டு வழிபடலாம். குறிப்பாக ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இவ்வாறு காகம் பரிகாரம் செய்வதனால் தோஷங்கள் நீங்கும். நன்றி.